வீட்டுக்குள்ளே நடக்கிற விவாதத்து பிரச்சனை கோர்ட்டு வந்துட்டு அது பொது பிரச்சனை ஆகிடுதுல்ல. கண்டிப்பா. இல்லை, அங்கே அது பர்சனல் கிடையாது, அது பொது பிரச்சனை. எப்படி அவன் பொண்டாட்டி கை வைக்கலாம், எப்படி அவன் பொண்டாட்டி துரோகம் பண்ணலாம், ஏன் அவன் பொண்டாட்டிக்கு நீ தேவையான விஷயத்தை கொடுக்காம இருக்கலாம், அதே இது மனைவிக்கும் கேள்விகள் வரும்னு வச்சுக்கோங்களேன். அது பொது பிரச்சனை, அது பர்சனல் பார்க்க முடியாது, அது பொது பிரச்சனை ஆகிடுது. இது இயல்பாகவே அப்படி இருக்கும் பொழுது பிரபலங்கள் வாழ்க்கையில் அப்படி நடந்தால் பாருங்கள், அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும். ஸோ அப்போ அது வெறுமனே அது பர்சனல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கவும் முடியாது. இது அரசியல் சம்மந்தப்பட்ட நபராக இருக்கும் பொழுது அது இன்னும் ஆளுக்கு அதை கையில் எடுப்பாங்க, மறைமுகமாக சில வேலைகள் நடக்கும். அவர் ஃபஸ்ட்டு பேசுகிறார்ல, அதை இப்போ என்னோட பிரச்சனை போயிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், அதை பார்த்து நீங்கள் ஒரியாகி நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க, நீங்கள் ஹர்ட் ஆகிறத பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுது, அது என்னுடைய பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் கரெக்ட். ஏன்னா அது ஒரு அதை பேசாமல் கடந்து போக முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவருடைய தொண்டர்களுக்கு அதை சொல்கிறார், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நான் அதை பார்த்துக்கிறேன், என் பிரச்சனை பார்த்துக்கிறேன், நீங்கள் கூலாக இருங்கிறது ஃபைன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பாஸ் விட்டு அதெல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அது ரசிக்கும்படியாக இல்லை, அதை தவிர்த்து இருக்கலாம்.